ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்ப டேஸ்டியான புதினா சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த புதினா சட்னி சாதம், இட்லி, தோசை கொடியெல்லாம் சாப்பிடுற போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. அப்புறம் நம்ம புதினாவை ரெகுலரா உணவுல சேர்த்துட்டு வந்தோம்னா முகம் நல்ல பளபளன்னு பொலிவாகவும் உடம்பும் புத்துணர்ச்சியா இருக்கும். சரி வாங்க இப்ப புதினா சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். புதினா சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 10-15 மிளகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் காரத்துக்கு 5 காஞ்ச மிளகாய். நான் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு இந்த மசாலா பொருளை எல்லாம் லைட்டா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு வருங்க. அப்பதான் மசாலா பொருள் எல்லாம் கருகிடாம ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியது இல்லைங்க, லைட்டா வறுப்பட்டுச்சுன்னா போதும். ஏன்னா நம்ம இது கூட வெங்காயம் தக்காளி சேர்த்து வறுக்கிற போது அதனோட இந்த மசாலா நல்லா வதங்கிச்சுன்னா தான் நமக்கு சட்னி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப மசாலா பொருள் எல்லாம் ஓரளவுக்கு லைட்டா வறுப்பட்டுருச்சு. இது கூட 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்காங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் லைட்டா வறுத்துடுங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வறுப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இது கூட மீடியம் சைஸ்ல 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். தக்காளி மீடியம் சைஸ்ல 2 சேர்த்தீங்கன்னா போதும். நம்ம கூட கொஞ்சமா புளி சேர்க்க போறோம், அதனுடைய புளிப்பு டேஸ்ட் கரெக்டா இருக்கும். இப்ப இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டா ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. உப்பு ஃபர்ஸ்ட் குறைவா சேர்த்துடுங்க, அப்பதான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும். கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைனா கூட அப்புறமா சேர்த்துடலாம். பாருங்க, இப்ப வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இது கூட மீடியம் சைஸ்ல ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கங்க, அதை உள்ள சேர்த்துடலாம். இது 2 கைப்பிடி அளவுக்கு இருக்கு. புதினாவை பொரிச்சுட்டு தண்ணியில ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா புதினாவில் மண் தூசி எல்லாம் நிறைய இருக்கும். புதினா உள்ள சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தாங்க புதினா சேர்க்கணும், ஃபர்ஸ்டே சேர்த்துடாதீங்க. பாருங்க, இப்ப புதினா வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இது கூட மீடியம் சைஸ்ல 1/2 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். இந்த சட்னிக்கு தேங்காய் அதிகமா தேவைப்படாதுங்க, 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். தேங்காய் உள்ள சேர்த்துட்டு லைட்டா ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்தரலாம். நம்ம இது மாதிரி தேங்காவை வதக்கிட்டு செய்யற போது சட்னி காலையில அரைச்சிங்கன்னா ஈவினிங் வரைக்குமே கெட்டு போகாதுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப தேங்காய் லைட்டா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துடலாம். புளி அதிகமா சேர்க்க வேண்டாங்க, இந்த சைஸை சேர்த்தீங்கனாலே போதும். நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால அதுவே நமக்கு நல்லா புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். புளி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் லைட்டா வறுத்துடுங்க. பாருங்க, இப்ப வெங்காயம் தக்காளி புதினா தேங்காய் இது எல்லாமே நல்லா வறுபட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஏன் மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ரொம்பவே நைஸா இல்லாம கொஞ்சம் கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. சட்னி அரைச்சி எடுத்தாச்சுங்க. ரொம்பவே நைஸா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பா இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். சட்னியை வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு மிக்சி ஜார்லயே 1/4 கப்புக்கும் குறைவா தண்ணி சேர்த்து கலந்து உள்ள சேர்த்துடுங்க. நீங்க புதினா சட்னி சாதத்துக்கு செய்யறதா இருந்தா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. இட்லி தோசைக்கு செய்யறதா இருந்தா மட்டும் 1/4 கப்புக்கும் குறைவா தண்ணி சேர்த்துடுங்க. இந்த சட்னி திக்கா இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ உப்பு பார்த்துட்டு குறைவா இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துடுங்க. அடுத்தது நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு இது ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுடுங்க. நீங்க விருப்பப்பட்டா உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட சேர்த்துக்கோங்க. இப்ப கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் லைட்டா கலர் மாறிடுச்சு. கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுட்டு இதை சட்னியோட சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, கருவேப்பிலை நல்லா புரிஞ்சிடுச்சு. இதை சட்னியோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுடுங்க. அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்ப டேஸ்டியான புதினா சட்னி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
இது சாதம், இட்லி, தோசை கூட எல்லாம் சாப்பிடுற போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.